நம்முடைய ஆரம்ப கால மக்கள் பார்த்தீங்கன்னா சுமார் 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்கள ஹண்டர் கேதரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹண்டர் அப்படின்னா வேட்டையாடுறவங்க, கேதரர்ஸ் அப்படின்னா உணவு சேகரிக்கிறவங்க. அவங்க காட்டில் இருக்கிற மிருகங்கள், பறவைகள், மீன்கள் இதெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வேர்கள், பழங்கள் இதெல்லாம் சேகரித்து சாப்பிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு அவங்களுக்கு கவனமும் வேகமும் தேவைப்பட்டது. அதே மாதிரி எந்த மாதிரி செடிகளை வந்து சாப்பிடலாம், எப்போ அது காய்க்கும், அதில் விஷத்தன்மை இருக்கா இல்லையான்றதை பற்றி அறிவும் ஞானமும் இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே இடம்பெயர்வை பற்றி படிச்சிருப்போம். நம்முடைய ஆரம்பகால மக்கள் ஏன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்தாங்கன்றதுக்கான காரணங்களை இப்போ பார்ப்போம். முதல் காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இருக்கிற எல்லா வளங்களையும் தீர்க்கக்கூடாதுன்றதுக்காக இடம்பெயர்வு செஞ்சாங்க. உதாரணத்துக்கு ஒரு இடத்துல நிறைய மான்கள் இருக்குது. அப்போ எல்லா மான்களையும் வேட்டையாடக்கூடாதுன்றதுக்காக சில மான்களை விட்டுட்டு வேறு இடத்துக்கு நகருவாங்க. திரும்ப வரும்போது அந்த ஏற்கனவே இருந்த மான்கள் இனப்பெருக்கமாகி இவங்க உணவை சாப்பிட்றதுக்கு ஏதுவாக இருக்கும். அடுத்த காரணம் பார்த்திங்கன்னா, சில மிருகங்கள் வந்து தாவரங்களை தேடி போகும், சில மிருகங்கள் சிறிய மிருகங்களை தேடி போகும். உதாரணத்துக்கு ஓநாய் வந்து முயலை தேடி போகும், மான்கள் வந்து புல்லை தேடி போகும். ஸோ இந்த மாதிரி தேடி போகிற மிருகங்களை பின்தொடர்ந்து அதை வேட்டையாடி சாப்பிடுவாங்க. அதற்காக இடம்பெயர்வு செஞ்சாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஆரம்பகால மக்களுக்கு காலங்களை பற்றி ஞானம் இருந்துச்சு. எப்போ செடிகள் வந்து காய்க்கும், எப்போ அறுவடை செய்யலான்றதை நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ப அவங்க இடம்பெயர்வு செஞ்சாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நீர்நிலைக்கு பக்கத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆறுகள், ஏரிகள் இது பக்கத்தில். இது 2 வகை இருக்குது. ஒன்று பெரினியல், இன்னொன்று சீசனல். வருஷம் ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு அந்த மாதிரி ஆறுனா பெரினியல்னு சொல்லுவோம். கங்கை ஆறு, பிரம்மபுத்திராலாம் அந்த வெரைட்டியில் வரும். இதே இது சீசனல் அப்படின்னா சில காலங்களுக்கு மட்டும் தண்ணி இருக்கும். காவேரி, கோதாவரி, கிருஷ்ணா இந்த மாதிரி நதிகள்லாம் தண்ணி அந்த மாதிரி சில சீசன்ஸுக்கு இல்லை, ட்ரையாக இருக்குது அப்படின்னா அவங்க எங்கே தண்ணி இருக்கோ அதை தேடி போவாங்க. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து நம்மளுடைய ஆரம்பகால மக்கள் பயன்படுத்திய கருவிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பெரும்பாலும் இது கல், மரம், அப்புறம் எலும்புனால செய்யப்பட்டிருந்துச்சு. கல்லுனால ஆன கருவிகள்லாம் அதிகமாக சர்வைவ் ஆச்சு. காரணம் அது அவ்வளோ சீக்கிரத்தில் அழியாது. இந்த கல் கருவிகளை வந்து மீட் கட் பண்ணுறதுக்கு, அதாவது கறிகளை கட் பண்ணுறதுக்கு, போன் கட் பண்ணுறதுக்கு, அப்புறம் மரம் வெட்டுறதுக்கு, மிருகங்களோட ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு, சில கருவிகளை வந்து எலும்பு, அது நீட்டமான எலும்பு இல்லை மரத்தில் வந்து அட்டாச் பண்ணி அதை வந்து ஈட்டி இல்லைனா அம்பா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னா வேட்டையாடுறதுக்காக. அந்த வெட்டின மரங்களை வந்து குடிசை கட்டுறதுக்கும் அப்புறம் வேறு ஏதாவது கருவிகள் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆராய்ச்சியாளர்கள் நம்மளுடைய ஆரம்பகால மனிதர்கள் வாழ்ந்த சில தலங்களை பற்றி ஆதாரங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பெரும்பாலும் இது நீர்நிலைக்கு பக்கத்தில் தான் இருந்திருக்கு. தலங்கள் அப்படின்னா எங்கெங்கே நம்மளுடைய ஆரம்பகால மக்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த இந்த டூல்ஸ், அதாவது கருவிகள், பானைகள், அப்புறம் இடிஞ்ச கட்டடங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களோ அந்த இடத்த தான் சைட்ஸ் இல்லை தலங்கள்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி இந்த கண்டுபிடிப்பெல்லாம் பூமிக்கு அடியில் புகஞ்சிருக்கும், இல்லை தண்ணிக்கு அடியில் கூட இருக்கும். இந்த கருவிகள்லாம் செய்கிறதுக்கு கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால நல்ல தரமான கல் எங்கே கிடைக்குமோ அதை தேடி மக்கள் போயிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல கருவிகள்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த கருவி செய்கிற அந்த இடத்த வந்து ஃபேக்ட்ரி சைட்ஸ்னு சொல்லுவோம். ஃபேக்ட்ரினா தொழிற்சாலை. ஸோ அந்த இடத்த வந்து ஃபேக்ட்ரி சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இடத்துல ரொம்ப நீண்ட நாள் வாழ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது ஹேபிடேஷன் கம் ஃபேக்ட்ரி சைட்ஸ்னு சொல்லுவோம். ஹேபிடேஷன் அப்படின்னா வாழ்விடம். பிம்பேத்கா வந்து ஒரு ஹேபிடேஷன் சைட். இது வந்து மத்திய பிரதேஷில் இருக்கு. இங்கே வந்து குகைகள், அப்புறம் பாறையினால் இருந்த தங்குமிடம் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த இடங்கள் வந்து மக்களை வெப்பத்திலேருந்து, காற்று, மழை இதுலேருந்து காப்பாற்றிட்டு இருந்துச்சு. அதனால் இங்கே தங்கினாங்க. இயற்கையான குகைகள், அப்புறம் இந்த மாதிரி பாறை தங்குமிடம் இதெல்லாம் விந்திய பகுதியிலையும் அப்புறம் டெக்கன் பிளாட்டோ, டெக்கன் மேட்டு நிலம் இந்த பகுதியிலையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது க்ளோஸ் டு நர்மதா நதிக்கு பக்கத்தில். இந்த கற்கள்னால ஆன கருவிகள் வந்து 2 டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டெக்னிக் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஆன் ஸ்டோன். ஒரு கூழாங்கல் இருக்கும், அதை வந்து கோர்னு சொல்லுவோம். அந்த கல்லில் வச்சு தான் அந்த கருவி செய்ய போகிறாங்க. அந்த கல்லை வந்து ஒரு கையில் பிடிச்சிருப்பாங்க. இன்னொரு கல் வந்து ஹேமர் ஸ்டோன் சொல்லுவாங்க, சுத்தில் கல்லுன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு இதை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. இந்த கோர் கல்லை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, அதாவது தீட்டுவாங்க. ஸோ அதில் அந்த தீட்டி துகள்லாம் வந்துட்டு இருக்கும். அப்படியே என்ன ஷேப்புக்கு தேவையோ அது வரைக்கும் தீட்டி அந்த கருவியை உருவாக்குவாங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஃப்ளேக்கிங். இதில் வந்து அந்த கோரை ஒரு நிலையான சர்ஃபேஸ் மேலே வச்சுட்டு இன்னொரு கல், அந்த ஹேமராக யூஸ் பண்ணுற இன்னொரு கல்லை வந்து ஒரு நீட்ட கல் இல்லை எலும்பில் அட்டாச் பண்ணி அதை அந்த கோர் மேலே வச்சு துகளை ரிமூவ் பண்ணி கருவி எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த கருவியை உருவாக்குவாங்க. அடுத்து வந்து கர்னூல் கேவ்ஸ். இது ஆந்திர பிரதேஷில் இருக்குது. இங்கே வந்து சாம்பல் இருக்கிறதுக்கான சூடுகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சாம்பல் இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக நெருப்பு இல்லை தீ இருந்திருக்கும். ஸோ எதற்காக தீ பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா, ஒன்று வெளிச்சத்துக்காக, இல்லை சமையல் பண்ணுறதுக்காக, அப்புறம் வனவிலங்குகளை வந்து விரட்டுறதுக்காக. சுமார் 12,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கிளைமேட்டிக் ஷிஃப்ட் நடந்துச்சு. காலநிலை மாற்றம் இருந்துச்சு. அது என்னன்னா, இந்த உலகம் ஃபுல்லாகவுமே ஒரு கோல்டு கிளைமேட், குளிரான ஒரு கிளைமேட்லேருந்து நல்ல வார்ம் கண்டிஷன்ஸ்க்கு நகர்ந்துச்சு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கிராஸ்லேண்ட்ஸ், அதாவது புல்வெளி நிறைய வளர ஆரம்பிச்சது. இந்த புல்வெளி வளர்ந்ததுனால
நிறைய கிராஸ் ஈட்டிங் அனிமல்ஸ், அதாவது புல் சாப்பிட்ற மிருகங்கள் வந்து பெருக ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் இவால்வும் ஆச்சு. புல் சாப்பிட்ற அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீர், அதாவது மான், ஆடு, செம்பரி ஆடு, அப்புறம் மாடு. இதெல்லாம் மக்கள் வந்து இந்த மிருகங்களை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி அதை வேட்டையாடி அப்புறம் அவங்களோட பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு இனப்பெருக்கம் எந்த காலத்தில் பண்ணோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் மேய்ச்சல் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த வகையில் நம்மளோட ஆரம்பகால மக்கள் வந்து கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு இது வளர ஆரம்பிச்சது. அதே மாதிரி மீன்களை வந்து பிடிக்கிறதும் ஒரு இம்பார்ட்டண்ட் தொழிலாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சமயத்தில் நெல் இருக்கிற புல், அதாவது கோதுமை, பார்லி, அரிசி, இதெல்லாம் இயற்கையாகவே நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட்டில் வளர ஆரம்பிச்சது. இதை நம்ம ஆரம்பகால மக்கள், அதாவது ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் உள்பட அதை கலெக்ட் பண்ணி அது எப்போ வளரும், எப்போ அறுவடை செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கடைசியாக அவங்களே அதை வளர்க்க ஆரம்பித்தாங்க. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் நம்மளுடைய பழமையான காலத்தை, அதாவது மனிதனோட பழமையான காலத்தை பேலியோலித்திக் அப்படின்னு சொல்லுவாங்க. பேலியோ அப்படின்னு கிரீக்கில் பழையன்னு சொல்லுவோம், லித்தோஸ் அப்படின்னா ஸ்டோன், பழைய கற்காலம் சொல்லலாம். இந்த காலம் 20 லட்சம் வருஷத்துலேருந்து 12,000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். இதை லோவர், மிடில், அப்பர்னு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. லோவர் தான் இருக்கிறதுலே பழமையான காலம். இந்த காலம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 99% ஆஃப் ஹியூமன் ஹிஸ்ட்ரியை வந்து கவர் பண்ணுச்சு. 99% நம்ம மனுஷனோட வாழ்க்கை வந்து இதில் கவர் ஆயிடுச்சு. அதாவது மனுஷனோட வரலாறுன்னு சொல்லலாம். மீதம் இருக்கிற அந்த 1% தான் இந்த பழைய கற்காலம்லேருந்து இப்போ இருக்கிற மனிதனோட வரலாறையும் சேர்த்து இருக்கிற காலமாகும். அடுத்து வந்து மெசோலித்திக் ஏஜ். மெசோ அப்படின்னு கிரீக்கில் நடு, லித்தோஸ்னா ஸ்டோன். ஸோ இது நடு கற்காலம் அப்படின்னு சொல்லலாம். இது 12,000 வருஷத்துலேருந்து 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற காலம். இந்த சமயத்தில் ஒரு சுற்றுப்புற சூழல் மாற்றம் இருந்துச்சு, என்வரன்மெண்டல் சேஞ்ச். அதனால கடல் மட்டம் வந்து உயர ஆரம்பிச்சது. அதே மாதிரி நிறைய காடுகளும் வளர ஆரம்பிச்சது. இந்த சமயத்தில் இருக்கிற மக்கள் வந்து சிறிய கற்கருவி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பேர் வந்து மைக்ரோலித்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மைக்ரோனா சின்னது, சிறிய, லித்ஸ் அப்படின்னா ஸ்டோன். ஸோ சிறிய கல்கருவி பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இது பெரும்பாலும் எலும்பு இல்லை கட்டனால ஆன நீட்ட ஹேண்டிலில் வச்சு வேற ஒரு கருவியை, அதாவது சா இல்லை சிக்கல், கோடாலி இல்லை அருவாலை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து நியோலித்திக் ஏஜ். நியோ அப்படின்னு கிரீக்கில் புதியது, லித்தோஸ்னா ஸ்டோன், புதிய கற்காலம். இது 10,000 வருஷத்துலேருந்து தொடங்குது. இதை பற்றி நம்ம அடுத்த சாப்டரில் பார்ப்போம். நம்மளுடைய ஆரம்பகால மக்கள் வாழ்ந்த பெரும்பாலான குகையில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ், வரைவுலாம் இருந்துச்சு. பெரும்பாலும் இது மத்திய பிரதேஷ்லையும் உத்தரப்பிரதேஷ்லையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த பெயிண்டிங்ஸ்லாம் வந்து காட்டு விலங்குகளை பற்றியே இருந்துச்சு. நல்ல துல்லியமாகவும் திறமையாகவும் வரைஞ்சிருந்தாங்க. அந்த சமயத்தில் பெரும்பாலான வேலைகள், அதாவது வேட்டையாடுறது, உணவு சேகரிக்கிறது, கருவி செய்கிறது, அப்புறம் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் வரைகிறது, இதெல்லாம் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து செஞ்சாங்க. சில வேலைகளை வெறும் பெண்கள் மட்டும், சில வேலைகளை வெறும் ஆண்கள் மட்டும் செஞ்சாங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பிராக்டிஸ் இருந்துச்சு. இன்னொரு ஆச்சரியமான விஷயம், ஆஸ்ட்ரிச்சஸ் பற்றி நம்ம படிச்சிருப்போம், அதாவது நெருப்பு கோழி. ஆக்சுவலாக அது இந்தியாலையும் இருந்துச்சு. அதுக்கான எவிடன்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் எந்த சமயத்தில் வாழ்ந்துருந்துச்சுன்னா இந்த பேலியோலித்திக், ஆரம்ப கற்காலம் சொல்றோம்ல, அந்த சமயத்தில் ஆஸ்ட்ரிச்சஸ் இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. பெரிய அளவிலான முட்டை ஓடுகள், இந்த ஆஸ்ட்ரிச்சஸோட முட்டை ஓடுகளை வந்து பாட்னா கிடையாது, பாட்னா பீகார்ல இருக்கு, இது பாட்னேன்ற இடம் மகாராஷ்டிரால இருக்கு, இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சில முட்டை ஓடுகளில் வந்து டிசைன்ஸ்லாம் வரைஞ்சிருக்கிறாங்க நம்ம ஆரம்பகால மக்கள். சில முட்டை ஓடுகளை வந்து பிசைஞ்சு அதை வந்து பீட்ஸா, அதாவது செயின்ல போடுற மணியா செஞ்சிருந்தாங்க. கர்நாடகாவில் இருக்கிற ஹன்ஸ்கி இல்ல ஹுனாசகி அப்படின்ற இடத்துல ரொம்ப பழைய ஆரம்ப கால தலங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஊர்ல சில பகுதியில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான ஸ்டோன் டூல்ஸ், கற்கள்னால ஆன கருவிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு ஹாபிடேஷன் கம் ஃபேக்டரி சைட்ஸா இருந்திருக்கும். மக்கள் வாழ்ந்து அதை ஒரு ஃபேக்டரி சைட்டா யூஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி சில சிறிய தலங்கள்ல வந்து கருவி செஞ்சதுக்கான எவிடன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பெரும்பாலும் நீர்நிலைக்கு பக்கத்தில் இருந்திருக்கு. மோஸ்டா இந்த கருவிகள்லாம் லைம் ஸ்டோன் யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. சுண்ணாம்பு கல் சொல்லுவோம்ல, அது யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. இது வந்து லோக்கலாவே அங்க நிறைய அளவில் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு.